நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்க இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியாது, எந்த இடத்துல எந்த பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியாது. இப்போ இதுக்கு திடீர்னு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த மில்கி வே கேலக்சியில் ஒரு பயங்கரமான சம்பவம் நம்மளோட சோலார் சிஸ்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது ஒரு சயின்டிஃபிக் மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட் காயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருமே நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் நின்று வானத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் கிட்டத்தட்ட 6 பிளானட்ஸ் ஒட்டுக்கா ஒரே நேர்கோட்டில் வரதா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு டைம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக ஒரு பக்கம் சொல்லப்படுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கலாக என்ன தான் இது ஒரு பயங்கரமான விஷயமா இருந்தாலும் நம்மளோட பழைய படங்களில் பார்க்குற மாதிரி 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வந்துச்சுன்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஒரு பக்கம் சொல்லப்பட்டுருக்கு. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஒருவேளை நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த 7 கிரகங்கள் ஒட்டுக்கா வரப்போ நடக்குது அப்படின்னா உங்களோட மெயினான ட்ரீம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.